விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த 2, 3 நாளில் பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் இருக்க நெல் பூரா பார்த்தீங்கன்னா சாஞ்சு போச்சு. அந்த சாஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நிறையா வந்து மூழ்கிருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படினாலும் வந்து சரி பண்ணி ஆகணும். அப்படியே விட்டுருந்தோம்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா நெல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் தண்ணியில் முங்கி. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி இருக்க வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கணும் முதல்ல. வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வராமல் முதல்ல வந்து அடைக்கணும். அடைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வயலுக்கு உள்ளே இருக்க தண்ணியை எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுக்கணும். அதுக்கு நெல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாஞ்சு கிடக்கும். இருந்தாலும் நெல் பயிரை பூரா பார்த்திங்கன்னா பிடுங்கி கூட ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பார்த்திங்கனாக்கா அந்த பயிரை விளைய விட்டு ஒரு வாய்க்கா மாதிரி அமைச்சு உள்ளேருந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து தேங்க விடாமல் வெளியே கொண்டு வந்துடணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னாக்கா, நமக்கு இந்த இப்போ மழை பெஞ்சிருச்சு நின்று வெயில் அடிச்சுனாக்கா ஒரு சில பயிரெலாம் பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது வந்து 100% எந்திரிக்கும்ன்றதை சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதே இது ஒரு இளம் பயிர் அப்படி இருக்குனாக்கா நம்ம கண்டிப்பான முறையில் வந்து எந்திரிச்சிடும். நம்ம வந்து பயப்பட தேவையே இல்லை. முதிர்ச்சி அடைந்த பயிர் வாசி நம்ம எதனாலும் ஒரு வழி பண்ணியே ஆகணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து தேங்க விடாமல் வயலில் வெளியில் கொண்டு வந்துட்டோம்னாலே பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு வந்து சால்வ் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த நெல்லை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். டக்குன்னு வந்து ஒரே மழை அடித்து பூராத்தையும் பார்த்திங்கன்னா தம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. ரொம்ப மோசமான நிலைமையாக வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அறுவடை பண்ணதொட்டியும் கஷ்டப்பட்டே தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ வந்து நெல் இருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக புடிங்க கூட ஓரத்தில் வச்சுட்டு வாய்க்கா போட்டே ஆகணும். நம்ம அதாவது தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு தேங்க விடாமல் பார்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ வந்து சமாளிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஒரு கம்பல்சரி 100% வந்து எடுக்க முடியுன்றதை வந்து நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. எந்த ஏரியாலெலாம் மழை பெய்யுதுன்றதை கன்ஃபார்மாக வந்து சொல்லுங்கள்.